அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 21 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: புதிய மின் இணைப்பு, பெயர் மாற்றம், மீட்டர் வாடகை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கான கட்டணம் 3.16% உயர்த்தப்பட்டுள்ளது. மின் பயன்பாட்டு கட்டணம் மட்டுமின்றி பல்வகை சேவை கட்டணங்களையும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 3.16% உயர்த்தி உத்தரவிட்டது. இந்நிலையில்தான் ஜூலை 1ஆம் தேதிக்கு முன் பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு பழைய சேவை கட்டணமும், 1ஆம் தேதிக்கு பின் பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு உயர்த்தப்பட்ட மின் வாரிய சேவை கட்டணங்களும் வசூலிக்க மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் 3.16% உயர்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது அறிவிப்பு: ஜூலை 22 இன்று நாளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருப்பூரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருந்தார். ஆனால் சென்னையில் திடீரென அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருப்பூர் பயண நிகழ்ச்சிகள் அனைத்துமே தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: நெட் தேர்வு முடிவுகள் இன்று ஜூலை 22ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. ஜூன் மாதம் நடைபெற்ற UGC நெட் தேர்வின் முடிவுகள் இன்று வெளியாகிறது. நான்காவது அறிவிப்பு: கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று ஜூலை 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நாளை 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கலந்தாய்வுகள் அனைத்துமே நேரடியாக சென்னை வேப்பேரியில் உள்ள சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இட ஒதுக்கீடு மற்றும் இட ஒதுக்கீட்டுக்கான ஆணைகள் ஜூலை 26ஆம் தேதி இணையதளத்தில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: எந்த காவல் நிலையத்திலும் இனி FIR பதிவு செய்யும் புதிய நடைமுறையை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது. இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: ஆடி அமாவாசையை ஒட்டி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். 23இல் சென்னை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, பெங்களூருவிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். 24ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை, சேலம், கோவை, பெங்களூருக்கு சிறப்பு விரைவு பேருந்துகள் இயக்கப்படும். TNSTC.in மற்றும் TNSTC அங்கீகாரம் பெற்ற ஆப் மூலமாக பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஏழாவது அறிவிப்பு: அரசு கலை, அறிவியல், கல்வியியல் கல்லூரிகளில் 574 தற்காலிக விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்று அமைச்சரான கோவிச்செழியன் தகவல் தெரிவித்துள்ளார். தகுதியுள்ள நபர்கள் TNGASA.org என்ற இணையதளத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் எனவும் 34 பாடப்பிரிவுகளுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள 574 பணியிட விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: கூட்டுறவுத்துறையின் கீழ் நியாய விலை கடைகளில் உள்ள 3353 காலி பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: ஜூலை 22ஆம் தேதி இன்று நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். 10வது அறிவிப்பு: வேளச்சேரி, பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் பணிகள் 85% முடிந்துள்ளது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையத்தின் அனுமதி பெற்ற பின்பு இந்த வழித்தடத்தில் ரயில் சேவை தொடங்கும் எனவும், அதன்படி வரும் நவம்பர் மாதம் இறுதியில் வேளச்சேரி, பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் ரயில்வே துறை அதிகாரி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். 11வது அறிவிப்பு: சுங்கச்சாவடிகளில் இருந்து 20 கிலோமீட்டருக்குள் வசிக்கும் உள்ளூர்வாசிகளுக்கு கட்டணம் இல்லை என்ற புதிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது 20 கிலோமீட்டருக்குள் வசிப்பவர்கள் வெறும் 340 ரூபாய்க்கு மாதாந்திர பாஸை பெறலாம். இதன் மூலம் 30 நாட்களுக்கு வரம்பற்ற சுங்கச்சாவடிகளை கடக்க முடியும் எனவும், இந்த பாஸ் செயலில் இருக்கும்போது ஃபாஸ்டேக் கணக்குகளில் இருந்து பணம் கழிக்கப்படாது எனவும், அடிக்கடி உள்ளூர் பயணிகளுக்கு பணத்தை மிச்சப்படுத்தும் தீர்வாக இது பார்க்கப்படுகிறது. 12வது அறிவிப்பு:
10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் திருத்தம் கோரும் விண்ணப்பங்களுடன் உரிய ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டியது அவசியமாகும். அதன்படி மாணவருடைய பெயர், பெற்றோரின் பெயரை திருத்துவதற்கு அசல் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ் டிசி அல்லது தலைமை ஆசிரியரால் சான்றொப்பம் இடப்பட்ட சான்றிதழின் நகல், தலைமை ஆசிரியரின் கடிதம், கல்விச் சான்றிதழ் ஆகியவற்றை இணைக்க வேண்டும் என தேர்வுத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு கூட்டத்தை ஜூலை 25ஆம் தேதி நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நடப்பு கல்வியாண்டின் முதல் SMC குழு கூட்டமானது ஜூலை 25ஆம் தேதி மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை நடக்க உள்ளது. இதில் பள்ளிகள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அம்சங்களை தீர்மானமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் எனவும், அதற்காக வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி SMC கூட்டத்தை தலைமை ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. பொது வருங்கால வைப்பு நிதி 1/7/2025 முதல் 3/9/2025 வரையிலான காலகட்டத்திற்கு வட்டி விகிதமானது 7.1% நிர்ணயம் செய்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தாமதமாக வழங்கப்படும் வருங்கால வைப்பு நிதி தொகை 3 மாதங்களுக்கு மேலாக பட்டுவாடா செய்யப்படாமல் இருக்குமெனில் அதற்கான வட்டி விகிதமும் அதே விகிதத்தில் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. பகுதி நேர ஆசிரியர்கள் 8 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் சில கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தும் உள்ளனர். அது குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டும் உள்ளது. எனவே பகுதி நேர ஆசிரியர்களுக்கு விரைவிலேயே நல்ல செய்தி வரும் எனவும் அமைச்சரான அன்பில் மகேஷ் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். 16வது அறிவிப்பு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நல்லாசிரியர் விருதுக்கு இன்று முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் நடப்பு கல்வியாண்டுக்கான இலக்கிய மன்றம் வினாடி வினா போட்டிகளை பள்ளி அளவில் ஜூலை 31ஆம் தேதி வரை திட்டமிட்டு நடத்த வேண்டும் எனவும், இந்த போட்டிக்கான தலைப்புகள், மதிப்பீடு விவரங்கள் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவும், போட்டிகளின் முடிவுகள் அன்றைய தினமே அறிவிப்பதுடன் வெற்றியாளர்களின் விவரங்களை ஜூலை 31ஆம் தேதிக்குள் MS தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவளித்திருக்கிறது. 17வது அறிவிப்பு. வந்தே பாரத் ரயில்களில் இனி ரயில் புறப்படும் 15 நிமிடங்களுக்கு முன்பு வரை பயணச்சீட்டை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தற்போது தமிழகத்தில் 8 வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயில்களில் இருக்கைகள் காலியாக இருந்தால் வழியில் உள்ள ரயில் நிலையங்களிலும் பயணிகள் ரயில் வருகைக்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு வரை பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 18வது அறிவிப்பு. சென்னையில் சொந்தமாக வலையொலி யூடியூப் சேனலை உருவாக்குதல் என்ற தலைப்பில் 3 நாள் பயிற்சி முகாம் தமிழக அரசு சார்பில் நடைபெறவுள்ளது. 29/7/2025 முதல் 31/7/2025 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வளாகத்தில் நடைபெறவுள்ளது. 19வது அறிவிப்பு. தமிழ்நாடு சீர்மரபினர் நல வாரியத்தால் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களுக்கு ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டும் உள்ளது. குறிப்பாக விபத்து உதவி, இயற்கை மரணம், இறுதிச் சடங்கு செலவுகள், கல்வி உதவி, திருமணம், மகப்பேறு உதவி, முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு ஆதார் அங்கீகாரத்தை கட்டாயமாக்கப்பட்டும் உள்ளது. மோசமான பயோமெட்ரிக் அல்லது பிற சிக்கல்கள் காரணமாக ஆதார் சரிபார்ப்பு தோல்வியுற்றால் முக அங்கீகாரம் அல்லது OTP அடிப்படையிலான சரிபார்ப்பு போன்ற மாற்று முறைகள் வழங்கப்படும். இது எதுவுமே செய்யவில்லை என்றால் அதன் QR குறியீடு மூலமாக சரிபார்க்கப்பட்ட ஆதார் கடிதத்தின் அடிப்படையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். 20வது அறிவிப்பு. ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு குரூப் 4 பணி. இந்த பணிகளில் அடங்கிய வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான 8ஆம் கட்ட மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு ஆனது வருகிற 25ஆம் தேதி சென்னை பிராட்வேயில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. மூலச் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வுகளின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. கடைசியாக 21வது அறிவிப்பு. அரசு உதவி வழக்கு நடத்துனர் கிரேட் 2 பதவிக்கான முதுநிலை தேர்வு கடந்த 22/2/2025 முற்பகல் நடைபெற்றது. இந்த தேர்வுக்கான முதன்மை எழுத்து தேர்வு விரிந்துரைக்கும் வகை வருகிற 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மூப்பா மட்டும் நடைபெற உள்ளது. தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு தேர்வாணையத்தின் இணையதளமான tnpsc.government.in மற்றும் tnpscexam.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது.
விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவேற்றம் மூலமாக மட்டுமே விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த 21 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.